பிரசன்டேஷனுக்காக இன்னும் சில நிமிடங்கள் காத்திருப்போம். மாடரேட்டர்ஸ் வந்து ஸ்கிரீன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக. நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மெதுவா அதுவும் வந்து தெளிவா வந்து நம்ம அப்ளிகேஷன் லான்ச்சுக்காக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க இன்னொரு தடவையும் சொல்லிக்க விரும்புகிறோம், நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம என்ன இப்ப செய்யணும், என்ன இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க, நம்ம வந்து ஒரு சில லேண்டிங்ஸ் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ப்ரோமோ கோட் கிடைச்சிருக்கு நமக்கு யூகெயின் ப்ரோமோட் பண்றதுக்கு. கம்பெனி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேக் ஆஃபீஸ் அப்டேட் பண்றதுக்கு. எல்லா ப்ராஜெக்டையும் ஒரே இடத்துல கொண்டு வரனால அந்த டைமிங் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கிறது. நம்ம எவோரிச் பேக் ஆஃபீஸ்ல வந்து பண்ண முடியல. அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, எவோரிச் பார்ட்னர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ், அந்த ஏஐபிஸ் கிடைச்சதுமே 150 யூனிட்ஸ் பே பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த லேண்டிங் பேஜ் கிடைக்கும். உங்களுக்கு தேவை லாங்குவேஜ்ல உங்களுக்கு அது அமையும். சில பேருக்கு ரஷ்யனும் இருக்கும், இட்டாலியன், ஸ்பானிஷ், இங்கிலீஷ் அப்படின்றது. ஆனா நாங்க இப்ப இங்க இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றோம். நீங்க அந்த லிங்கை பிரஸ் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய லாகின் இல்லைன்னா இமெயில் டைப் பண்ணுங்க. உங்க எவோரிச் பேக் ஆஃபீஸ்ல கொடுத்துருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்குது பாருங்க. 3 விண்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு ஹிடன் விண்டோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு காட்டுறோம். எல்லாருக்கும் தெரியாது, அதனால உங்களுக்கு காட்ட விரும்பிக்கிறோம். உங்களுக்கு பாருங்க, அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது உங்களுடைய தனித்துவமான ப்ரோமோ கோட். உங்களுடைய யூகெயினை வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு அதுதான் ப்ரோமோ கோட். அதுதான் உங்களுடைய பர்சனல் யூனிக் கோட். கீழே 2 லிங்க் இருக்கு பாருங்க. அதுக்கு உங்க லிங்க் ஃபார் ரெஜிஸ்டரிங் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்றது. இந்த லிங்க் வந்து ஆண்டர்பிரனர்ஸ்க்கு அனுப்பலாம். இந்த லான்ச் பத்தி தெரியும் அப்படின்றவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பலாம். அவங்களுக்கு வேற இன்ஃபர்மேஷன் தேவையில்ல, ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க் நீங்க அவங்களுக்கு பண்ணா போதும். ஆனா பாருங்க, அந்த லிங்க்லயும் நம்மளுடைய ப்ரோமோ கோட் இருக்கு. 2வது லிங்க் பாத்தீங்க அப்படின்னா உங்க லேண்டிங் பேஜ் ஆண்டர்பிரனருக்கானது. அங்க வந்து ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஆண்டர்பிரனருக்கானது. எதிர்காலத்துல உங்களுக்கு மொபைல் ஆப்புக்கான லாகினும் பாஸ்வேர்டும் தான் இது. அந்த மொபைல் ஆப் பத்தி எதிர்காலத்துல பேசுவோம்.
அடிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனும் ரிப்பீட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. நீங்க அந்த பட்டன் பிரஸ் பண்ணதும் மெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த செஷன் வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு லாகின் அப்படின்னு இருக்கும். அந்த லாகின்ல உங்க எவரிச் இமெயிலோ இல்ல லாகினோ கொடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து உங்க ப்ரோமோ கோட் தான். அதை என்டர் பண்ணி நீங்க உள்ள போனதும் மொபைல் ஆப்ல இது சொல்றாங்க. நம்ம எல்லா எவரிச் பார்ட்னர்ஸ்க்கும் நமக்கு மொபைல் அப்ளிகேஷனுக்கு அக்சஸ் கிடைச்சிடும். ஏன்னா மறுபடியும் ரிப்பீட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். மொபைல் ஆப்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த லேண்டிங் பேஜ்ல பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்க ஆண்டர்பிரனருக்கு அனுப்புனீங்கன்னா அவர் வந்து லிங்கை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு ஓபன் ஆயிடும். அவங்களுக்கு இந்த பேஜ் பார்த்ததுமே அவருடைய கம்பெனி பேர் எழுதுவாங்க, அவங்க என்ன கேட்டகரியில இருக்காங்க அப்படின்றத எழுதுவாங்க, டைப் பண்ணுவாங்க, அவங்களுடைய மெயில் ஐடி கொடுப்பாங்க. உடனே பேக் ஆஃபீஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும் அந்த மெயில் ஐடியை. அதுக்கப்புறம் டெலிபோன் நம்பர் கொடுக்கலாம். மொபைல் போன் நம்பர் கொடுக்கறது இங்க நல்லது. அவருக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து இதுல கனெக்ட் ஆகி வந்துடும் யூகெயின் அப்ளிகேஷனுக்கு. இமெயில், போன் நம்பர் மஸ்ட் இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது உங்க பர்சனல் போன் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா மொபைல் போன் நம்பர் உங்களுக்கு இன்னொன்னு வச்சிருக்கீங்கன்னா அது கூட கொடுக்கலாம். கீழே இருக்குது அந்த ப்ரோமோ கோட். அது வந்ததுமே ஆண்டர்பிரனர் வந்து உங்க பேருக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி வந்துடும். நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருந்தீங்க, ஏதாவது வந்து செய்யறதை விட்டுருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கொடுத்தா ரெஜிஸ்டர் ஆகாது. அது எதை ஃபில் பண்ணல அப்படின்றத ஃபில் பண்ணணும் நீங்க ஃபுல்லா. நான் அதனால இந்த ஆபரேஷனை நம்ம இப்ப ரியல் டைம்ல பார்ப்போம். உங்களுக்கு காட்டுறதுக்காக ஆண்டர்பிரனருக்கு என்ன தேவை அப்படின்றது, அவங்க பிசினஸ வந்து சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா. என்னுடைய வாய்ஸ் வந்து இப்ப தெளிவா கேக்குது, இன்டர்பிரேஷன் இல்லை இல்லாம கேக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. இங்க நீங்க எந்த பேர் வேணாலும் கொடுங்க. அதாவது அவங்க பர்கர் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், கேஃபேஸ், பார், அது மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம், என்ன கம்பெனி. அதுக்கப்புறம் இங்க லாங்குவேஜஸ் கேக்குறாங்க. லாங்குவேஜ் அவைலபிள் அங்க இருக்கும். ஃபியூ லாங்குவேஜஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம், இன்னும் நிறைய லாங்குவேஜ் ஆட் பண்ணுவோம். யாரெல்லாம் கடந்த வாரத்துல ஏஐபிஸ் வாங்கியிருந்தாங்களோ அவங்களாம் வந்து இந்த லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணலாம். நாங்க இப்ப இங்கிலீஷ் யூஸ் பண்றோம். நேம் ஆஃப் த பிசினஸ் கொடுத்துட்டீங்க, கேட்டகரியும் கொடுத்துட்டீங்க. அந்த பிசினஸ் பர்கர் பிளானஸ்னா அது வந்து ரெஸ்டாரண்ட் கேஃப்ல வருது அப்படின்றது. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் கொடுக்குறீங்க.
அதுக்கப்புறம் உங்க மொபைல் டெலிபோன் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ரோமோ கோட், உங்க ப்ரோமோ கோட் தானா அப்படின்றது சரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிசினஸ்க்காக சிஸ்டம் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுது. இதுதான் வந்து டேஷ்போர்ட், ஆண்டர்பிரினருக்கான டேஷ்போர்ட். ஆண்டர்பிரினருக்கு இது ஸ்டேட்டஸ் பாருங்க, அன்பப்ளிஷ்டு பார்ட்னர் அப்படின்னு இருக்கு. அப்போ இது பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு சில ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, சில வார்த்தைகள்லாம், அது என்ன அப்படின்றத நீங்க ஃபில் பண்ணணும். ஏன்னா உங்க கம்பெனியோட ஒரு பிக்சராவது அனுப்பணும். கம்பெனி அப்படின்ற டேபுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். நீங்க என்ன பண்றீங்க, ஃபுட் டிஸ்கிரிப்ஷன் பத்தி. சில ப்ரொமோஷனல் டாக்ஸ், செல்லிங் டாக்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து என்ன ஃபுட், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் உங்க பிசினஸோடது. அதுக்கப்புறம் உங்க கரன்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இது யூஎஸ்ஏல இருக்கிற கடனால நாங்க யூஎஸ் டாலர் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். கேட்டகரியில வந்து ரெஸ்டாரண்ட், கேஃபேஸ், பார்ஸ்ல வந்துருக்கு. வெப்சைட் வந்து அதையும் கொடுக்கலாம், நீங்க என்ன வெப்சைட் வச்சிருக்கீங்களோ, marty.com அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேவ் ஆயிடுச்சு. நாங்க சர்ச் இன்ஜின்ஸ் கூட வச்சிருப்போம், சர்ச் ஹேஷ்டேக்ஸ் சொல்றாங்க. அது இதுதான் நீங்க வந்து பீஃப், ஃபுட், ஃபாஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகள்ல தேடுறதுக்காக இது கொடுக்குறாங்க. இதுதான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுக்கணும். இந்த டேப்ல பாருங்க, ஒரு பிரான்ச்சுடைய ஒரு அட்ரஸ் ஆவது கண்டிப்பா கொடுக்கணும். நான் நியூயார்க்ல இப்ப ஏதாவது ஒரு கடையை வந்து பாயிண்ட் பண்றேன். நான் கொஞ்சம் மெதுவாக பேசுறேன், ஏன்னா சில ரூம்ஸ்ல வந்து டிலே இருக்கிறதுனால. சரி, இதுதான் அட்ரஸ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்கா ஃபீல்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் கிளாரிபிகேஷன் கேட்கறாங்க அட்ரஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் உங்க பிரான்ச் பேர் அதை கொடுக்கலாம். மெயின் பிரான்ச், நீங்க உங்க வேலை செய்வீங்க பாத்தீங்களா, எவ்வளவு உங்க பிசினஸ் ஹவர்ஸ் எவ்வளவு, ஒர்க்கிங் ஹவர் வந்து மென்ஷன் பண்ணுங்க. எப்போ ஓபன் பண்ணுவீங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்றது. இந்த இடத்துல நீங்க டிக் பண்ணலாம். அரௌண்ட் 24/7 அந்த கடைனா 24/7 அப்படின்றதையும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க போன் நம்பர், இந்த பிரான்ச்சோட போன் நம்பர். அப்படி இல்லைன்னா அடிஷனல் போன் நம்பர் இருந்தாலும் கூட நீங்க எழுதலாம். நீங்க ஒவ்வொரு விஷயமும் செஞ்சதுக்கு அப்புறம் அங்க சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு பிக்சர் ஆவது அந்த கடையோட போட்டோ நம்ம போடணும். நான் காட்டுறதுக்காக இந்த போட்டோவை நான் அப்லோட் பண்றேன். அந்த டைமென்ஷன் எல்லாம் நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. 10 பிக்சர் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணலாம். அதை இப்ப சேவ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம செட்டிங்ஸ் டேபுக்கு போறோம். அங்க டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ரெகுலரா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம், இல்ல இன்க்ரீஸ்ட் என்னைக்காவது வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம். கேஷ்பேக் ஆப்ஷன், அது என்ன, அந்த டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக்கா வரும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரான டிஸ்கவுண்ட் வரும்.
இந்த இடத்துல ரெண்டு ஃபிகர் இருக்கு பாருங்க, ரெண்டு ஆப்ஷன். நீங்க ஆண்டர்பிரனர் கிட்ட பேசும்போது அவர்கிட்ட வந்து அதிகமான டிஸ்கவுண்ட் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாதீங்க, 20-30% அப்படின்னு. ஏன்னா அந்த மார்ஜின் வந்து மாறும். அப்ப அவங்க கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ரெகுலர் டிஸ்கவுண்ட் என்ன கொடுப்பீங்க, உங்களுடைய லாயல் கஸ்டமர்ஸ்க்கு நீங்க என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க எப்போதும் அப்படின்னு கேளுங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி, அவங்க மார்ஜினுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 18% சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இப்ப 18% வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 8% வந்து டிஸ்கவுண்ட்டும் 10% வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க தனியா. அதுக்கப்புறம் சேவ் அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன், இன்க்ரீஸ்டு கேஷ்பேக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெரிஃபை ஆகணும், கன்ஃபார்ம் ஆகணும். அப்புறம் வெரிஃபையர் அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா போனஸ் ப்ரோக்ராம். இந்த 3 லெவல் இருக்கு பாருங்க, லெவல் 1, 2 and 3. 5%, ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 2%, செகண்ட் லெவல்ல 2%, 1% வந்து தேர்ட் லெவல் நடக்குது. அப்போ உடனே வந்து கஸ்டமர் வந்து இந்த பிசினஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போனஸஸ் லெவல் மாறும். இப்ப நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க உங்க நண்பருக்கு, போய் ஒரு காஃபி குடிங்க, இந்த இடத்துல போய் இப்படி பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து $100 பே பண்றாரு அப்படின்னா நீங்க $2 கிடைக்கும். உங்களுக்கு $100 இல்லைன்னா $2. அப்போ அந்த நபர் வந்து இன்னொரு நபருக்கு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு $100க்கு $2 கிடைக்கும். நீங்களும் 2% earn பண்ணுவீங்க, உங்க நண்பரும் 2% earn பண்ணுவீங்க. இதுதான் 2 லெவல். அப்ப 3வது லெவல் போகும்போது உங்களுக்கு 1% கிடைக்கும். இத சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேப் இருக்கு பாருங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு எம்ப்ளாயி பேராவது நீங்க கிரியேட் பண்ணணும். அவங்க பேர்கள் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவருடைய லாகின், எம்ப்ளாயியோட லாகின், அது வந்து தனித்துவமான லாகின் இல்ல அப்படின்னா சிஸ்டம் சொல்லும் லாகின் பேரை மாத்து அப்படின்னு கேட்கும். நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் வந்து பிசினஸ்க்குள்ள என்டர் பண்ண முடியல அப்படின்னு. ஸ்டாஃப் மட்டும்தான் இப்போதைக்கு என்டர் பண்ண முடியும். மார்ச் 2nd வீக்குக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாகின் போட்டுட்டு பாஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல பர்சன்டேஜ் ஹவர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து பணத்தை டூப்ளிகேட் பண்ணிருக்கோம். இப்ப பிசினஸ்ல அந்த பிராக்டிஸ் இல்ல, டிப்ஸ் கொடுக்குற பிராக்டிஸ் இல்லைன்னா அந்த இடத்துல 0 போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், உங்க எம்ப்ளாயியோட ஸ்டேட்டஸ் பப்ளிஷ்ட் பை, நாட் பப்ளிஷ்ட் அப்படின்றது நீங்க என்ன அப்படின்றத போடுங்க.
அப்புறம் என்ன கரன்சி அப்படின்றத பிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஎஸ்டின்ற கரன்சி தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ஹெட் குவார்டர்ஸ் வந்து யூஎஸ்ஏல இருக்கு. அவுட்லெட் வந்து கஜகஸ்தான்ல இருக்கலாம். அப்போ எம்ப்ளாயி கஜகஸ்தான்ல இருக்காங்க அப்படின்னா என்ன கரன்சி இருக்கும்? அங்க எந்த கண்ட்ரில இருக்கோ அந்த கண்ட்ரிக்கான கரன்சி வந்து சூஸ் பண்ணுவாங்க. மெயின் அப்படின்னு போட்டுறணும். அப்ப அந்த எம்ப்ளாய்க்கு ஏத்த மாதிரியான நீங்க பேமெண்ட் பண்ணலாம். இப்ப எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பிரைஸ் லிஸ்ட். இங்க நமக்கு ஒரு சில கேட்டகரி இருக்கு, குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ணுங்க. இங்க ப்ராடக்ட் வந்து பீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரியேச்சர்ல நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல வந்து பீஃப் ஸ்டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டகரியில பீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொசிஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, உங்க பீஃப் பத்தி நீங்க எழுதலாம் என்ன குவாலிட்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் பொசிஷன்ஸ். அதுக்கப்புறம் பொசிஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரைஸும் ஹெட்டிங்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சிறந்த ப்ராடக்ட் பத்தி அங்க நம்பர் கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம ப்ராடக்டுடைய ஐடி. இப்ப ப்ரொமோஷனல் குட்டா இருந்தது அப்படின்னா நீங்க ப்ரொமோஷனல் பிரைஸ் ஆட் பண்ணலாம். இதுதான் இப்போதைக்கான பிரைஸ் லிஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம பிக்சர் மறுபடியும் ஆட் பண்றோம். இங்க இப்ப பிக்சர் ஆட் பண்ண போறோம். மறுபடியும் இந்த பிக்சர் ஆட் பண்றோம். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிக்சருடைய சைஸ் வேணுமோ அதை நீங்க பிக்ஸ் பண்ணி உங்க டைமென்ஷன்ஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 பிக்சர் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்பெனி லோகோ பிக்ஸ் பண்ணணும். நீங்க ஆட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அந்த பிக்சரை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கம்பெனி லோகோவை நீங்க அங்க கொடுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கம்பெனி லோகோ கொடுத்தாச்சு. இப்ப மொபைல் ஆப்ல இருக்கு. இப்ப நீங்க போஸ்ட் அப்படின்றத பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆயிடும். இப்ப பாருங்க எல்லாமே டிக் மார்க் வந்துருச்சு, எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. நம்ம போஸ்டிங்க்கு இப்ப போட்டாச்சு. ஒவ்வொரு ஆண்டர்பிரனருக்கும் இது பண்ண வேண்டியது இருக்கும். உங்க டெமோ அக்கௌண்ட் வந்து 60 நாள்ல எக்ஸ்பைரி ஆயிடும். இந்த ஃப்ரீ ரெஜிம் வந்து 60 நாட்கள் இருக்கு. ஆனா நீங்க அதை சொல்லணும் அப்படின்றது, ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இல்ல ஆண்டர்பிரனருக்கு. அப்போ அதை அவங்க கஸ்டமருக்கு அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து லீகல். நம்ம கிட்ட ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க இந்த பிசினஸஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அந்தந்த கண்ட்ரீஸ்ல. இப்ப நீங்க வெரிஃபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அந்த பட்டன் சென்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்றத அனுப்புங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஆண்டர்பிரனருக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிய வரும். ஏன் வெரிஃபை ஆகல அப்படின்ற ரீசன் கூட அங்க வரும். வெரிஃபை ஆகுதா இல்லையா அப்படின்றது. அவங்கள வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பணும். ஸ்டேஜ் 1ல இப்ப ஸ்டேஜ் 1ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ் ஓனரோட டேட்டா பேஸ வந்து அக்யூமுலேட் பண்றோம். EAPs எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆண்டர்பிரனர் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது. நாங்க வந்து எண்ட் ஆஃப் த டைம்ல வரும்போது நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். 8 to 10 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். சோ நீங்க அதனால வந்து பே பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க போய் நீங்க மொபைல் வெரிஃபிகேஷன்ல போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்துல நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த செஷன் இப்ப வந்து நம்ம क्वेश्चन அண்ட் ஆன்சருக்காக டெடிகேட் பண்ணுவோம். ப்ராசஸ் வந்து அவ்வளவு கடினம் இல்லை. அந்த பிசினஸ் ஓனர்ஸ் அவங்க கிளையண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரேட்டிங், ஆபரேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து வேல்யூவேட் பண்ணிருக்காங்க குவாலிட்டி பொறுத்து. அதுக்கப்புறம் கிளையண்டோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அவங்க பேரு, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அப்படின்றது. இந்த இடத்துல நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம். நியூஸ் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி பிசினஸ் ஓனர்ஸ் வந்து நிறைய நியூஸஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு புஷ் நோட்டிபிகேஷனுக்கு மேல போக கூடாது. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்ல, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பிசினஸ் ஓனர்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்றது, எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி ஃபில் பண்றது டேட்டா அப்படின்றது ஒரு கடினமா இல்ல. அப்போ அவங்க வந்து மத்தவங்களுக்கு எப்படி அப்படின்றத ஈஸியா சொல்லி கொடுத்துட முடியும். இதோட நான் ஸ்கிரீன் ஷேரிங்க வந்து ஆஃப் பண்ண விரும்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த லிங்க் இருக்கு பாருங்க, லேண்டிங் பேஜ் அப்படின்னு. இந்த லிங்க், ரெண்டாவது லிங்க், அதை எடுத்து நீங்க கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணிப்போம். இங்க பாருங்க, ugain.app/business/english அப்படின்னு வந்து அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி லிங்க் மாறும். ஒரே பேஜ் தான், ஆனா லாங்குவேஜ் மட்டும் மாறும். அதுக்கப்புறம் இங்க இத கிளிக் பண்ணீங்க, எல்லோ கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த லேண்டிங் பேஜ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். எங்க யூகெயின்குள்ள எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன சிஸ்டம் இது, அதுக்கப்புறம் டாரிஃப்ஸ், நம்ம லீஃப்லெட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரியான டாரிஃப் தான் இங்க கொடுத்துருப்போம். சில கண்ட்ரீஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ்னால இந்த பிளாக் வந்து நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிளாக் ஒயிட் கலர் பிளாக்.
சூப்பர் மார்க்கெட்ஸ் பத்தின கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னைக்கு பதில் கொடுக்கப்படும். அதனால உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகள் எல்லாம் Q&A கொடுங்க. இதுதான் நம்ம லேண்டிங் பேஜ் நம்ம பிசினஸ்க்கு. ப்ரொமோஷன் பர்பஸ்க்கு நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோமோ கோட் வச்சு. காமன் யூசர்ஸ்க்கு அப்படின்னா இதுதான் ugain.app/mobile.app. இது வந்து அட்ராக்டிவா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப நீங்க உங்க லேண்டிங் பேஜ் வந்து வேற இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து உங்க அதை யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஸ்பான்சரா இருப்பீங்க. இல்ல அப்படின்னா அவங்க ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத இங்கே கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்க இருந்து கிடைச்சிடும். இந்த இடத்துல பாருங்க, முக்கியமானது மொபைல் போன். இங்க பாருங்க அந்த ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் இது எல்லாம் மூவ் ஆகுது பாருங்க. அந்த நல்ல வெப்சைட் பேஜ் வந்து நல்லா இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த அட்ரஸ் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய வந்து பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றது. நான் இப்ப ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல நம்ம இன்னொரு செஷன் வந்து பண்ணுவோம். இப்ப நம்ம டெக்னிக்கல் பார்ட்ல சில ரெண்டு மூணு क्वेश्चंस ஆன்சர் பண்ணுவோம் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து. சில பேர் வந்து ரெனுமரேஷன் பத்தி கேட்பீங்க, சில பேர் நெட்வொர்க் பத்தி கேக்குறீங்க கேள்விகள். அதனால நாங்க நேரம் எடுத்து இந்த செஷனுக்கு இன்னும் வேற என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்காக தனியா ஒரு செஷன் எடுத்து ஸ்பீக்கர் வச்சு அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்க பதில் கொடுக்குறோம். இப்ப என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்த கோ த்ரூ பண்ணுவோம் அந்த கேள்விகளுக்கு. அதாவது அந்த நபருக்கு என்ன மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்றத ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்ப யூகெயின் ஆப்பா இருந்ததுன்னா இப்ப வந்து பிசினஸ் ஓனருக்கு வந்து கிளையண்ட் கிட்ட இருந்து ஏதாவது ஃபீட்பேக் வந்தது அப்படின்னு சொன்னா அவர் யோசிப்பாரு பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்து கிளையண்ட்ஸ்க்கு ரொம்ப லாயலா இருப்பாங்க. எப்படி வந்து எம்ப்ளாயீஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க ஒரு சிஸ்டம்ல யூகெயின் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் யூகெயின் பிசினஸ் அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய கிளையண்ட்ஸ் வந்து உள்ள வரணும், நிறைய மக்கள் வந்து நம்ம யூகெயின் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்படிதான் வந்து ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனியூர் வந்து நடந்துக்கணும். ஏன்னா வியாபாரம் வணிகம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும் ஒரு அப்ரோச் இருக்கணும். எப்பயுமே வந்து கிளையண்ட்ஸ் லாயலா இருக்கணும், திரும்ப திரும்ப வாங்கணும். அப்பதான் வந்து நமக்கு நிறைய வருமானம் வரும். அதற்கு தகுந்தாற் போல நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களோட நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சோசியல் மீடியால வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நிறைய அக்யூமுலேட் பண்ணுவாங்க மக்கள் வந்து ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, திரும்ப திரும்ப வந்து நம்ம பொருட்களை வாங்குவாங்க. அப்ப எப்ப வாங்குவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான
ஒரு சூழல் வந்து இருக்கணும். அதை வந்து நம்ம கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கண்டிப்பா வந்து அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸ் வந்து திரும்ப திரும்ப வாங்குவார்கள். அப்பதான் வந்து நமக்கு ஒரு ஆண்டர்பிரனியூரா நிறைய ப்ராஃபிட் வரும். அப்படிதான் வந்து மானிட்டரி போனஸ் வந்து நமக்கு அக்ரூ ஆகும். இதுல என்ன வந்து கடினமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப உண்மையா இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனா அது கடினம்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு கான்டாக்ட், ஒரு தொடர்ச்சியான ஒரு சப்போர்ட் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்லலாம். இப்ப வந்து நம்ம क्वेश्चंस படிக்கலாம். ரஷ்யன்ல இருக்கு. இப்போ இன்டர்பிரேஷன் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து நமக்கு கார்ட்ஸ்க்கு பேமெண்ட் வந்த உடனே அது எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்னு சொல்லி செகண்ட் क्वेश्चन இருக்கு. இப்போ மற்ற மக்கள் வந்து பேங்க் கார்ட்ஸ் மூலமா பே பண்றாங்க ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸ்க்கு. அப்ப வந்து நமக்கு எப்படி வந்து வருமானம் வரும், நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னா, இது வந்து வேற வேற ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து கேஷ் ஃப்ளோ உற்பத்தி பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு நம்ம எவோரிச் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். இப்போ எப்படி அத போனஸ் வந்து வித்ட்ரா பண்றது அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல சில ஒரு விதமான ஒரு தாமதம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிசினஸ் ஓனர்ஸ் வந்து எல்லாருமே ஆக்டிவா ப்ரமோட் பண்றாங்க, வேற மற்ற பிசினஸ் ஓனர்ஸோட கனெக்ட் பண்றாங்க. இப்போ யூகெயின் மட்டும் நீங்க நினைக்கணும்னு கிடையாது. ஏன்னா எவோரிச் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பிசினஸ் ஆண்டர்பிரனியூர்ஸ் ஓனர்ஸ் வந்து எப்படி கான்டாக்ட் பண்றாங்க, அது வந்து லீகல் என்டிட்டிஸ் இருக்கு. ஸோ லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டாக்ஸேஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். மேற்படி வந்து நம்ம பேக் ஆஃபீஸ் இருக்குல்ல எவோரிச்ல, அங்க வந்து யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு முக்கியமா பிசினஸ் ஓனர்ஸ் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேல்யூ இருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் வருது, நம்ம மார்க்கெட்டிங் பிளான் படி எல்லாமே அந்த வேல்யூ வந்து நீங்க முக்கியமா சொல்லணும். எவோரிச் சிஸ்டம்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஒரு செயின் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்கு, நிறைய செயின் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. எப்படி வந்து நம்ம கிளையன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம தக்க வைத்துக் கொள்கிறோம், எப்படி வந்து அவங்க கிட்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கிற இதை ரிலேட் பண்ணி தான் நம்ம போனஸ் வந்து வரும். அதை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. போனஸ் அக்கௌண்ட்ல இருந்து அது பேக் ஆஃபீஸ்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எவோரிச்சோட பேக் ஆஃபீஸ்ல தான் இது எல்லாமே நிகழும். நம்ம மார்க்கெட்டிங் பிளான் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் இப்போ. யூகெயின், எவோரிச், அப்புறம் நிறைய அடிஷனல் அக்யூமுலேஷன்லாம் இருக்கு. எதுக்காக நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல ஆக்டிவ் பார்ட்னர்ஸ்னா யார் வந்து அடிக்கடி வாங்குறாங்களோ நம்ம சர்வீஸ் அல்லது கூட்ஸ், அவங்க தான் வந்து ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் மற்றும் ப்ரமோட் பண்றாங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து இன்னொருத்தங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க ஆக்டிவ் பார்ட்னர்ஸ். அப்போ வந்து நிறைய ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் இருக்கப்போ நமக்கு நிறைய வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை யூகெயின் அப்ளிகேஷன் அமைத்து கொடுக்கிறது.
இப்போ இந்த பிசினஸ் ஓனருக்கு வந்து ட்ரைனிங் முக்கியமானதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, இப்ப வந்து அவங்க அந்த எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கனெக்ட் பண்ணலாம். எவ்வளவு பிசினஸ் ஓனர்ஸ் வந்து வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்தா கூட அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து அவர் ப்ரமோட் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டிங் பிளான் எப்படி இருக்கோ அதன்படி வந்து அவருக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நாங்க சொன்னபடி வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு. பிசினஸ் ஓனருக்கு வந்து நல்லாவே தெரியும் எது வந்து கரெக்டா நடக்கும், எது வந்து எந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு என்வாயரான்மெண்ட்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா இந்த பயன், இவ்வளவு பயன் இருக்கிற நம்ம யூகேனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு விஷயம் தெரியும். சோ இதுதான் நீங்க போனஸ் பற்றி கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். இப்போ பிசினஸ் ஓனர் வந்து கேஷ் ரெஜிஸ்ட்ரி அவங்களுக்கு வேணுமா, வெறும் அப்ளிகேஷன் மட்டும் போதுமான்னு கேக்குறாங்க ஒரு क्वेश्चनல. EOS டெர்மினல் பத்தி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரி. இப்போ நீங்க அதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா சிஸ்டம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமையே நீங்க கேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். கேஷ் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. நீங்க எந்த கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஒரு ஆண்டர்பிரனியூர் அப்படின்னா அது போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த கேஷ் ரெஜிஸ்ட்ரி அவர் யூஸ் பண்ணலைன்னா அந்த சிஸ்டம்ல போய் சேவ் ஆகாம இருக்கும். அதுதான் நாங்க வந்து இது வந்து நம்ம விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு லீகல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நாங்க வந்து ஒரு ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது பிரிண்டட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். நம்ம வந்து அதை பற்றி ஒரு செப்பரேட் செஷன் வந்து வச்சுக்கலாம். இப்ப QR கோட் வந்து ஸ்கேன் பண்றீங்க ஒருத்தரோடது, அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்றாங்க மக்கள் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து பாயிண்ட்ஸ் வரும். கேஷ் ரெஜிஸ்ட்ரி சிஸ்டம் வந்து நாம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து நாங்க இதை பற்றி சொல்லியிருக்கோம். கேஷ் ரெஜிஸ்ட்ரி சிஸ்டம் பேமெண்ட் சிஸ்டமோட சின்க்ரனைஸ் பண்ணி ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு நாங்க நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கோம். யூஜி பே அப்ளிகேஷன்ல இப்போ ஃபைனல் ட்ராக்ல வந்து போயிட்டு இருக்கு. இரண்டாவது அப்கிரேட் வெர்ஷன் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கூடுதலான மாடியூல்ஸ்ல ஆட் ஆகிட்டு இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல. ஏன்னா பிசிக்கல் ஃபங்க்ஷனும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய அப்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் ரெஜிஸ்ட்ரியும் சேர்க்கணும் அப்படின்னு பேமெண்ட் சிஸ்டம்க்கு. இதை பற்றி வந்து மிக விளக்கமாக நாம் பார்க்கலாம் கேஷ் ரெஜிஸ்ட்ரி சிஸ்டம் பற்றி தனி வெபினார்ல. இப்ப வந்து நம்மளுக்கு இன்கம் வருது இல்ல, அந்த இன்கம் எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ ஒரு பிசினஸ் ஓனர் வந்து யூகேன் அப்ளிகேஷனை பற்றி இன்னொரு பிசினஸ் ஓனரிடம் பகிர்கிறார் என்றால் அப்போ நமக்கு வந்து என்ன மார்க்கெட்டிங் பிளான் வந்து அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா நம்ம நார்மல், அதாவது யூகேன் மார்க்கெட்டிங் பிளான் தான் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வைத்து தான் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க ரெமுனரேஷன்.
தொகை அவங்களுக்கு உண்டான அந்த தொகை வந்து மார்க்கெட்டிங் பிளான் படி அவங்களுக்கு வந்து சேரும். அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கணும் ஏவோ ரிச்சோடது. அது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும் போதே நார்மலா நம்ம பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்றோம்ல, அதுதான். இப்ப வந்து டிராகோஸ் கிட்ட டாக்ஸேஷன் பர்பஸ் பற்றி வந்து நான் கேட்க வேண்டும். நாங்க 2 பேரும் வந்து பேசணும் டாக்ஸேஷன் பர்பஸ் பத்தி எல்லாம். சோஷியல் மீடியால நம்ம இந்த அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு சொன்னா எது வந்து சிறந்த வழி, எது சரியான வழி அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இப்ப வந்து அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ உக்ரைன்ல வந்து நம்ம ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி. இப்ப வந்து சிஸ்டம்ல நிறைய டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜஸ் எல்லாம் மொழிகள்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். உக்ரைனியன் லாங்குவேஜ்லயும் சீக்கிரமே வந்து சிஸ்டம்ல ஆட் ஆகும். உக்ரைனோட நேஷனல் லாங்குவேஜ்ல வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அதை அப்டேட் பண்ணிடுவோம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அது வந்து அந்த உக்ரைனியன் லாங்குவேஜ்ல வந்து நாங்க ஆட் பண்றதுக்கு வந்து சரியான டேட் இப்போதைக்கு சொல்ல முடியல, ஆனா சீக்கிரமே நாங்க ஆட் பண்ணிடுவோம். ஓமன், யூஎஸ், ஆஸ்திரேலியா, கசகஸ்தான், கொலம்பியா, ஸ்பெயின் எல்லாத்துலயும் வந்து இப்ப ஆட் பண்ணிருக்கோம். 10 கண்ட்ரீஸ்ல. இந்த நம்பர் வந்து இந்த 10 நம்பர்ஸ் வந்து நாங்க இன்னுமே அதிகப்படுத்த விரும்புறோம். ஏன்னா நம்ம பார்ட்னர்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ, எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் இருக்காங்களோ அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே நாங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க விருப்பப்படுகிறோம். இப்போ ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளவு நாட்கள் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன டைம், எவ்வளவு நாட்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி क्वेश्चन இருக்கு. நான் வந்து இன்னும் ஸ்பீடா இந்த ப்ராசஸ வந்து பண்ணணுமா, இந்த ப்ரமோஷனை வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணணுமா, இல்ல டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார்கள் என்று. இப்போ ஒரு பிசினஸ் ஓனர் வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. அப்ப வந்து கொலீக்ஸ அழைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ லான்ச் அப்ப வந்து எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. நீங்க சொன்னபடி வந்து கால வரையறை அதெல்லாம் கிடையாது. லான்ச் அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்ல, எவ்வளவு பேரை வேணா நீங்க கொண்டு வரலாம். நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து சிஇஓ ஆண்ட்ரே ஹவராத்தாவை என்ன சொல்றாரோ அதன்படிதான் வந்து நாங்க எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ப்ரமோட்டர்ஸ் மற்றும் ஆண்டர்பிரனியர்ஸ் எல்லாருமே எப்ப வந்து லான்ச் பண்றோமோ அப்பல இருந்தே வந்து அவங்க அழைக்கலாம், எவ்வளவு பேரை வேணா அவங்க அழைத்து கொண்டு வரலாம். நீங்க எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான். மொபைல் ஆப் இருக்கு. நாங்க வந்து பேக் ஆபீஸ் வந்து காமிக்கிறோம். ட்ரைனிங் இருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த ரெஜிஸ்டர்ட் ஆண்டர்பிரனியர்ஸ் எல்லாருமே
அவங்க வந்து பார்க்க முடியும் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுது நம்ம பேக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங்ல வந்து அவங்க கலந்துக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு புரியும். இது எல்லாமே இந்த டைம் ஸ்பீட் அப் பண்றதான்னு கேக்குறீங்க. எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபார்மேட்ல நாங்க போட்டிருக்கோம் பேக் ஆஃபீஸ்ல. இந்த அப்ளிகேஷன் வந்து இப்ப வந்து நாங்க ரொம்ப ஓவர்லோட் பண்ண விரும்பல. ஏன்னா நிறைய ஆபரேஷன்ஸ் பண்ணா அந்த சிஸ்டம் வந்து ஓவர்லோட் ஆயிடும். நம்ம யூகெயின் பிசினஸ்ல வந்து நிறைய அப்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ யூகெயின் பிசினஸ் வந்து எவோரிச் பார்ட்னருக்கு யூகெயின் அப்ளிகேஷன் மூலமா வருமான்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு கிளையண்டோ இல்லது ஆண்டர்பிரனியூவரோ ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு கன்சல்டன்டா இருக்காரு அல்லது ஒரு 1000 யூனிட்ஸ்க்கு மேல வந்து பே பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து லிஸ்ட் ஏல கூட அவர் இருக்காரு அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பா மார்க்கெட்டிங் பிளான் படி அவருக்கு ரெஃபரல் இன்கம் வரும். இந்த क्वेश्चन வந்து நான் டிராகோஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறேன். இப்போ இன்னொருத்தர் கேக்குறாரு, இப்போ இந்த மாதிரி நெட்வொர்க் ரிலேட்டட் क्वेश्चंस எல்லாமே வந்து எனக்கும் நிறைய அனுபவம் இருக்கு. இருந்தாலும் டிராகோஸ் வந்து ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனியூவரா இருக்கிறதுனால இந்த பிசினஸ் ரிலேட்டட் ரெஃபரல் இன்கம் இத பற்றின கேள்விகள் வந்து நம்ம டிராகோஸ் கிட்டே எடுத்துட்டு போலாம். இப்போ நீங்க வந்து யூகெயின் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அவங்க எவ்வளவு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றாங்க, எவ்வளவு பேரை ஜாயின் பண்ணிருக்கீங்கங்கிற பொறுத்து தான் அந்த மார்க்கெட்டிங் பிளான் படி உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வரும். இப்ப டிராகோஸ் கிட்ட தான் இந்த क्वेश्चन எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ப்ரமோட்டர்ஸ்க்கு என்ன பெயர் வந்து சரியானதாக இருக்கும்? யூகெயின் ப்ராஜெக்ட் ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க ஒரு யூகெயின் ப்ராஜெக்டோட ஒரு பிரதிநிதி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிக்கோங்க. நாங்க வந்து உங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம். உங்க பிசினஸ் வந்து எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த லெவல்ல கொண்டு போகணும்ங்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ வந்து சர்டிபிகேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆண்டர்பிரனியூவர்ஸ்க்கு வந்து சர்டிபிகேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி. நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து நிறைய விதமான சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து கிளையண்ட் கிட்ட சொல்லலாம், இல்லனா பிசினஸ் ஆண்டர்பிரனியூவர்ஸ்க்கு எந்த மாதிரி ஒரு சர்டிபிகேஷன் சரியா இருக்குமோ அத கூட நீங்க சொல்லலாம். இதற்கு வந்து நீங்க முதல் முறையா என்ன பண்ணணும், முதல் நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா டெஸ்ட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணுங்க. சோ இந்த மதிப்பெண்கள் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கிடைக்கும். அப்ப வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், சொல்லலாம். இதுல வந்து ஒரு பெரிய ட்ரைனிங், ரொம்ப நல்ல ட்ரைனிங் ஒன்று இருக்கு. ஏன்னா நாங்க சொல்ற இந்த வெபினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றோம் இல்லையா, இதை வந்து நீங்க கவனிச்சாலே போதும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க நல்ல மதிப்பெண்களோட ப்ரமோட் பண்ணி அதை வந்து பாஸ் பண்ணிடலாம் இந்த டெஸ்ட்ல. மற்றும் வந்து நிறைய பார்ட்னர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த மாதிரி வெபினார் வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லணும். அப்ப வந்து அவங்க கவனிச்சு அந்த டெஸ்ட்டை வந்து அவங்க பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மதிப்பெண்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் இல்லையா, அதுல வந்து நீங்க வந்து சொல்ற மாதிரி அவங்க ட்ரைனிங்க அண்டர்டேக் பண்ணணும், எழுதணும், அப்புறம் அதுல மதிப்பெண்கள் வாங்கணும். ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல்
அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பேசிக் கிரைட்டீரியா வந்து நாங்க வச்சிருக்கோம். இப்ப அடுத்த கேள்வி போலாம். இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்றப்ப டிராவலிங் அலவன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிசினஸ் ஆண்டர்பிரனியூருக்கு. இப்போ இந்த லாக்டவுன் வந்து கண்டினியூ ஆனது அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்ட்ரீம்ல யூகெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த क्वेश्चनக்கு வந்து உடனடியாக நான் பதில் சொல்லணுமா அப்படிங்கறது வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா இப்ப வந்து ஒரு பதில் வந்து கரெக்டான ஒரு பதிலா இருக்கணும். அதனால நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்கள்ட்ட அதை கண்டிப்பா சொல்றேன். இப்போ அடுத்த கேள்வி என்ன? நம்ம கிளையண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜியூபி குளோபல் யூனிட் பேல ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஜியூபில வந்து வேற விதமான கரன்சி கூட இருக்கு யூஸ் பண்றதுக்கு. பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதுல கூட வந்து உங்களுக்கு என்ன பேங்க் அவங்களுக்கு கார்டு எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து பே பண்ணிக்கலாம். நம்ம கிளையண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பொட்டன்ஷியல் கிளையண்ட்ஸ் தான். நம்ம வந்து எல்லா கிளையண்ட்ஸுமே நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சருக்கு முக்கியம். அதை பற்றின ஒரு டிசைனிங் வந்து நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மக்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு, அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நெசசிட்டிஸ் இருக்கு, அதாவது தேவைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். என்ன ப்ரப்போசல் இருக்கு, நிறைய வந்து கேட்டிருக்கீங்க क्वेश्चंस எல்லாம். இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா क्वेश्चंस சொல்லிட்டேன். ஆனா ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கேன். சில விதமான क्वेश्चंस வந்து நான் டீமோட சேர்ந்து செயல்பட்டு இதை கண்டிப்பா வந்து டிஸ்கஷன் நடத்தி உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை அளிக்கிறேன். ஒரு ஆண்டர்பிரனியூர் வந்து ஜாயின் பண்றாருன்னா என்னென்ன அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவர் சப்மிட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு பப்ளிக் ஆஃபர். பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அவங்க சைன் பண்ணியிருக்கணும். பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், பார்ட்னர்ஷிப் பிளாட்ஃபார்ம்ல அவங்க சைன் பண்ணியிருக்கணும். லீகல் கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதுல வந்து நீங்க சைன் பண்ணி அதை சப்மிட் பண்ணணும். இப்போ ஒன்ஸ் வந்து பிசினஸ் ஆண்டர்பிரனியூர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிடுவோம். இந்த பேமெண்ட் எல்லாமே வெகு விரைவிலேயே வந்து அஃபெக்ட் ஆக போகுது. இப்போ பேங்க் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் சிஸ்டம்ல வந்து நாங்க இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து உங்க இமெயிலுக்கு வர்ற மாதிரி வந்து நாங்க ஜெனரேட் பண்ண போறோம். வேற வேற கண்ட்ரீஸ்ல வந்து லிங்க்ஸ் எல்லாமே எக்ஸ்டெண்டட் டெம்ப்ளேட்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஃபைனலா போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி வந்து ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து கட்டுறாரு, பிசினஸ் ஆண்டர்பிரனியூர் வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றாருன்னு வச்சுக்கோங்க.
அவர் வந்து நடுவுல ஒரு 6 மாதம் கழித்து வந்து அவர் பிசினஸ் ஸ்டாப் பண்ணிடுறாரு அப்படிங்கிறப்ப ரீஃபண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுல வந்து ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு. ஆறு மாதம் கழித்து வந்து இந்த நம்ம யூகேன் அப்ளிகேஷன்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரியா அவர் உபயோகப்படுத்திக்கல அப்படின்னா இப்போ நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 1 வருட காலம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். ஏன்னா இந்த மாதம் கூட நீங்க சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னா அடுத்த மாதம் கூட நீங்க பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 12 மாதங்களுக்கு வந்து நீங்க கட்டுறப்போ நீங்க எந்த மாதத்துல வேணா வேலை பார்த்துக்கலாம். அதனால வந்து நீங்க இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எவோரிச்சோட கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா கேஒய்சி ப்ரொசீஜர் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வெரிஃபை பண்ண உடனே வந்து பேமெண்ட் என்ன ஆகும், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே செக் பண்ணும் நம்ம சிஸ்டம். இப்போ அவர் பே பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சது. அடுத்த ரெனியூவலுக்கு வந்து அவர் என்ன பண்ணணும்னு சொன்னா திரும்பியும் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். பிறகு வந்து அவர் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிக்கலாம். அதாவது வெரிஃபை பண்ணாம இருந்தா. அப்படி வெரிஃபை பண்ணிட்டு தான் யூஸ்வலா வந்து எல்லாத்துலயுமே வெரிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா சில சமயம் வந்து அவங்க அவசரமா பே பண்ணிருக்கலாம், ஆனாலும் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜரை முடிக்கணும். இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி பேங்க் கார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜியூபில ஆட் பண்ணிருக்கோம், குளோபல் யூனிட் பேல. நம்ம மார்க்கெட்டிங் பிளான்ல வந்து என்ன கரன்சி வந்து இன்ட்ரெஸ்டா வரும் கேட்டிருக்காங்க. யூனிட்ஸ் தான் எவோரிச் பேக் ஆஃபீஸ்ல. இப்போ வந்து அவர் மாத வருமானம், அதாவது மாத சந்தா கட்டிட்டு வராரு. இப்போ வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம மாத சந்தா கட்டிட்டு வராருன்னு சொன்னா ஒருவேளை வந்து ஒரு மாதம் வந்து தவறிட்டாரு, அதாவது கட்டாம விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன நடக்கும்? அவர் வந்து அந்த சந்தால இருந்து விலகிட்டு வரான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அவர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டெமோ வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு மாத காலம் மட்டும் டெமோ வெர்ஷன் அவர் யூஸ் பண்ணலாம். பிறகு வந்து அவர் தொடர்ச்சியா அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணிட்டே வரலாம். கண்டிப்பா சார். இப்ப வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா லாங்குவேஜஸ்லயுமே பேக் ஆஃபீஸ்ல ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து மன்னிக்கவும், இது ரஷ்யன்ல வந்து டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம தமிழ் லாங்குவேஜ்லயும் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க பேக் ஆஃபீஸ்ல. அதுதான் சிறிது முன்னர் வந்து அவர் அறிவிச்சார். நன்றி. இப்ப வந்து அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு பிசினஸ் ஓனர் வந்து கிளையண்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்ப வந்து என்ன, அவங்க ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டர்பிரனியூர் யார் வந்து அவரை அறிமுகப்படுத்தினாரோ அவரோட ஸ்ட்ரக்சர் கீழே தான் அவங்க எல்லாருமே வருவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் படி வந்து அக்ரூ ஆகும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒருவேளை வந்து போன் வந்து எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா எப்படி வந்து யூகேன் அப்ளிகேஷனை
நம்ம ரெட்ரீவ் பண்றதுன்னு கேக்குறாங்க. கவனிங்க, நீங்க வந்து ஒரு கேட்ஜெட் மட்டும் இல்ல, அதாவது ஒரு டிவைஸ் மட்டும் இல்ல, பல விதமான டிவைஸ்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூகேன் அப்ளிகேஷனை. இப்போ சப்போஸ் வந்து அவர் சரியா தெரியல யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சிம் கார்டை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதாவது வேற போன் ஒருவேளை வந்து நீங்க அதை தொலைச்சிட்டீங்கன்னு சொன்னா அதே சிம்மை கூட நீங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேற வாங்கினா கூட வேற டிவைஸ்ல இருந்து நீங்க ஆன் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த கேள்வி வந்து, இப்போ பார்ட்னர்ஸ் வந்து நீங்க இப்ப ப்ரோமோட் பண்ணாம அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்ல அப்படின்னா உங்களுடைய அக்ரூவல்ஸ் வந்து ஆக்டிவா இல்ல நான் ஆக்டிவா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதேதான் இப்ப யாராவது உங்க டவுன்லைன்ல பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான எஃபெக்ட் கிடைக்கும். இந்த क्वेश्चन வந்து நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த 4 டைப் ஆஃப் இன்கம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் இது நிறைய தடவை ட்ரைனிங்ல சொல்லியிருக்கோம், அதனால மறுபடியும் நீங்க ட்ரைனிங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசினஸ் ஓனருக்கு என்ன இன்கம் வரும் அப்படின்னு கேக்குறாங்க, அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இப்ப கிளைண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வரல அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா வராது. அதாவது கைட்லைன்ஸ் பத்தி நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறோம், சிங்க்ரனைசேஷனுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த சிங்க்ரனைசேஷன்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன கேஷ் அக்கவுண்டிங் சிஸ்டம் பிசினஸ் ஓனர் யூஸ் பண்றாங்க அப்படின்றது. அந்த மாடியூல்ஸ் எல்லாம் வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சிங்க்ரனைசேஷன்லாம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டா இருக்காது. நம்ம கண்டிப்பா இது வந்து வருகிற காலத்துல பார்ப்போம். சாஃப்ட்வேர் எந்த மாதிரி சிஐஆர்எம் இருக்கு, லோக்கல் பிசினஸ் ஓனர் யூஸ் பண்றாங்க, அந்த நம்ம சாஃப்ட்வேர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சிங்க்ரனைசேஷன் வந்து இப்ப ஒரு கேஷ் ரெஜிஸ்டர் முன்னாடி வந்து சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் மால்ல ரொம்ப லென்த்தா இருக்குல்ல, அங்கதான் வந்து இந்த மாதிரி சிங்க்ரனைசேஷன் இருக்கும். ஆனா நம்மளுடைய கோல் வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் இல்ல, நம்ம கோல் வந்து சின்னதுதான். அப்கோர்ஸ் நீங்க போனீங்கன்னா போகலாம். நெட்வொர்க் ரிலேட்டட் क्वेश्चंस எல்லாமே வந்து அப்புறமா வந்து பதில் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்ட்ரியோட ப்ரொமோட்டர் அங்க ஒபிஷியல் லான்ச் நடக்கல, அப்போ அந்த ப்ரொமோட்டர் வந்து பிசினஸ் ஓனரை இன்வைட் பண்றாங்க அவங்க கண்ட்ரிலாம், எப்போ வந்து யூகேன் லான்ச் நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க.
இந்த கான்டெஸ்ட் ப்ரொமோஷன் கான்டெஸ்ட் எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க. உதாரணத்துக்கு வியட்நாம்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. நம்ம முதல் வாரத்தோட ஆக்டிவிட்டி இது EAP வியட்நாம். இன்னும் நிறைய பீப்புள் வருவாங்க. இது வந்து உதாரணத்துக்கு தான் கொடுக்குறோம். நாங்க இப்ப ஒவ்வொரு கண்ட்ரிஸா ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த EAPs எப்போல இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனை ஒரு பிசினஸ் ஓனருக்கு வேற கண்ட்ரில அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும், அந்த பிசினஸ் ஓனர் அவங்க அங்க ஒர்க் பண்றாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த கண்ட்ரி நம்ம யூகேன் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்கோமா அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி டாக்ஸ் வந்து அக்யூமுலேட்டட் பாயிண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் ஒரு இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்றவரா இருந்தா நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க என்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அக்யூமுலேட் பண்றோம் அப்படின்றது. இங்க வந்து நெட்வொர்க் ஆர் மார்க்கெட்டிங் பாயிண்ட் பிளான்ஸ் தான் வந்து நம்ம அக்யூமுலேட் பண்றோம். நீங்க பேக் ஆஃபீஸ் எவரேஜ்ல அக்யூமுலேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு வரும். அந்த பாயிண்ட்ஸுக்குலாம் வந்து டாக்ஸேஷன் அத்தாரிட்டிக்கு போக வேண்டியதில்லை. இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கும் அந்த பிசினஸ் ஓனருக்கும் உள்ளது. அவங்க கேஷ்பேக் கூட கொடுக்கலாம். இந்த வந்து ஃபியூச்சர் பேமெண்ட்கான அட்வான்ஸ் பேமெண்டா கூட இருக்கலாம் அந்த கேஷ்பேக். இதுக்கான இந்த டாக்ஸேஷனுக்காக நம்ம இன்னொரு செஷன் வச்சுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டிஸ்கவுண்ட்டும் கேஷ்பேக்கும் வந்து ஒரு தனித்துவமான முடிவா இருக்காது. அவங்க வந்து யோசிப்பாங்க கிளைண்ட்ஸ்க்கு எது உதவியா இருக்கும் அப்படின்றத யோசிச்சுதான் அந்த பிசினஸ் ஆண்டர்பிரனர் வந்து வைப்பாங்க. இப்ப இந்த கேள்வியை வந்து நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்க எவரேஜ் பேக் ஆஃபீஸ்ல இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எவரேஜ் பேக் ஆஃபீஸ்ல இருந்து எடுக்கிற யூனிட், சோ அதே மாதிரிதான் இதுவும் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினா நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இப்ப சர்டிபிகேட் இருக்கு. இப்ப ஒபிஷியல் லீகல் டாக்குமெண்ட் காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்காங்க பிசினஸ் ஓனர். ஒபிஷியல் லீகல் டாக்குமெண்ட் அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எப்படி பேக் ஆஃபீஸ்ல அனுப்புறது அப்படின்றத நாங்க யோசிக்கிறோம். எவரேஜ்ல இருந்து வரும், யூகேன்ல இருந்து வராது. ஆறு யூகேன் சர்டிபிகேட் மாதிரி வரணும், அதை பத்தி நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்யூமுலேட்டட் பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிய எவ்வளவு சீக்கிரமா வந்து எடுக்க முடியும் அப்படின்றது கேக்குறாங்க. கேஷ்பேக் நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து 60 or 30% அப்படின்னு கொடுக்க கூடாது. உங்களுக்கு எந்த ஆஃபர் வந்து கொடுத்தா கம்ஃபர்டபுளா இருப்பீங்க உங்க பிசினஸ் ஓனர்னா அப்படி யோசிக்கணும். நம்ம எக்கோசிஸ்டம்ல இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ் வந்து
நம்ம நிறைய பெரிய பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆரம்பத்துல. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு இந்த பிசினஸ் ஓனர்ஸ் உங்க ஸ்ட்ரக்சர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பாத்தீங்களா? முதல்ல அவங்கள பாக்காதீங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ரக்சருக்கு வரல அப்படின்னா நீங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகாம இருப்பீங்க. அதனால நீங்க புது ஆழ தேடலாம். ப்ரொமோஷனல் குரூப்க்கு வந்து கேஷ்பேக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கொடுக்கலாம், ஆனா கிளைண்ட்ஸுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அப்படின்றது தெரியல. இல்ல, எனக்கு வந்து நான் எந்த பிசினஸ் ஓனரும் தெரியாதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் லாயல் கஸ்டமர்ஸ் வரதுக்காக நம்ம உபயோகப்படுத்துறோம் இந்த கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஏன்னா எக்கனாமிக் லிட்ரஸி, அதே மாதிரி நீங்க டிஸ்கவுண்ட் கூட கொடுத்து கேஷ்பேக் 0 கூட கொடுக்கலாம். ஆனா நீங்க பிசினஸ் ஓனருக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணணும். இந்த சர்வீஸ் வந்து லாயல்ட்டிக்காக மட்டும்தான். நீங்க 0 டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாயல்ட்டி வருமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க அப்படின்றத நம்ம பிசினஸ் ஓனருக்கு சொல்லலாம். அப்போ இந்த மார்க்கெட்டிங் இண்டிகேட்டர்ஸ், டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வந்து பிசினஸ் ஓனர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வைக்கணுமோ அப்படின்னு. ஒரு டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் வைக்கலாம், மறுபடியும் அதை மாத்தலாம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் செக் பண்ணி அவங்க பெஸ்ட் ஆப்ஷன் எதுவா இருக்கோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆண்டர்பிரனர். நம்ம பார்ட்னர்ஸ்குள்ள மட்டும்தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த கிளைண்டோடையும் நம்ம ஒர்க் பண்ணல. ஏன்னா நீங்க தான் நம்ம ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க, அதனால அவங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி நாங்க கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்க தான் இது பண்ண முடியும். பெலரூஸ்ல எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க பண்ணலாம், எங்களை எதுவுமே ப்ரிவென்ட் பண்ணல பெலரூஸ்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு. கண்டிப்பா ஆஃபிஷியல் டேட்ல நடக்கும். எப்படி சூப்பர் மார்க்கெட்டோட கேஷ் அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து நம்ம யூபிஎன் அப்ளிகேஷன்ல என்டர் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பர் மேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது சிமிலர் சிஸ்டம் நமக்கு. சூப்பர் மேக் வந்து ஒரு மாஸ்கோ கம்பெனி. அவங்க என்ன டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னா கேஷ் அக்கவுண்டிங் ரெஜிஸ்டரிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு இன்டகிரேஷன் தேவை. ஏன்னா கோடிங்ல டெக்னிக்கல் பார்ட்ல வந்து டிஃபிகல்டிஸ் பெருசா இல்ல. 1 மாதம் இல்ல 1.5 மாதம் தான் எடுக்கும். நாங்க இந்த சிங்க்ரோனைசேஷன் வந்து சூப்பர் மார்க்கெட் கூட கேஷ் அக்கவுண்டிங் ரெஜிஸ்டரோட பண்றதையும் நாங்க வருகிற காலத்துல பார்ப்போம். அதாவது நீங்க லிஸ்ட் கண்ட்ரில இல்ல அப்படின்னா நீங்க வந்து அங்க இருக்கிற பர்சன்ஸ வந்து இன்வைட் பண்ணலாமா, ப்ரொமோட்டர் அவங்கள மாத்தலாமா அப்படின்னு கேட்கலாமா. அவங்க அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விஐபி கிளப் இருக்கு, அவங்க கன்சல்டன்டா இருக்கலாம், 1000 யூனிட்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அது இருந்தது அப்படின்னா அவங்க பண்ணலாம். ஆனா இந்த கேள்வி வந்து நான் மறுபடியும் டிராகோ சார் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன்.
குளோபல் யூனிட் பேல வந்து லிங்க் பண்ணலன்னா எப்படி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி வந்து இங்க ரிலவெண்டா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க உங்க பேங்க் கார்டை கனெக்ட் பண்ணியே நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பெரிய விஷயமே இல்ல. குளோபல் யூனிட் பேல இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா பேமெண்ட் உங்க பேங்க் கார்டுல இருந்து பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணுமா ப்ரொமோட்டருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வந்து அந்த டேஷ்போர்ட் பேனல் வச்சு காட்டலாம் ஆண்டர்பிரனருக்கு. அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். இந்த கொஸ்டினை வந்து லேட்டரா நாங்க ஸ்பெசிபிக்கான கன்ஃபர்மேஷனோட நாங்க கொடுக்குறோம். எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோமோ அந்த ஸ்டேஜுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம இப்ப ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். இதுவே வந்து ரொம்ப நாட்கள் எடுக்குது. அதான் வெயிட் பண்றதுதான் என்னுடைய லீஸ்ட் ஃபேவரட் டீம். என்னோடது மட்டும் இல்ல, என்னுடைய டீம் எல்லாரும். ஏன்னா எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா லீகல் மேட்டர், பேமெண்ட் சிஸ்டம் நம்ம இப்ப ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப பிசினஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி உங்களுக்கான ஒரு வார்த்தையும் சொல்றேன். தேர்ட் டைப் ஆஃப் இன்கம், அந்த பேங்க் கார்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்கல்ல, இந்த கேள்வி எல்லாம் பிராகோ சாருக்கு கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காரு. சில இடத்துல ஒர்க் பண்ற இடத்துல ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்கோட் எப்படி வந்து ஸ்கேன் பண்ண முடியும் அந்த பர்சனுக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. யூவிஎன் அப்ளிகேஷன் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கணும், வைஃபை இருக்கணும், எல்டிஇ இந்த மாதிரி ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். இன்டர்நெட் இருக்கணும் உங்க மொபைல்ல. செகண்ட் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் டிவைஸ்ல கேமரா இருக்கணும். அதை வச்சுதான் உங்களால பார்கோட்ஸ் ஸ்கேன் பண்ண முடியும். நீங்க ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் மொபைல் போன்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்கு. அது வந்து அதிகமான பணம் இல்லை. நீங்க அதனால அந்த பிசினஸ் ஓனருக்கு சொல்லலாம், உங்களுடைய பாலிசி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்ற எண்ணம் இல்லைன்னா, ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கேஷியரோட வேலை எவ்வளவு குறையும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அவங்க அதே நேரத்துல அவங்க போனையும் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ப்ரோமோ கோட் கேஷியர் கிட்ட இருக்கிறது வந்து நீங்க அத ஒரு பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து கிளைண்ட் கிட்ட காட்டலாம். உடனே வந்து அந்த கிளைண்ட் அதை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையா எதுவுமே நான் பார்க்கல. இது வந்து ஒரு கேமராவும் ஒரு இன்டர்நெட்டும் இருந்தாலே போதுமானது போன்ல. இந்த அவ்வளவுதான். இந்த கேள்விக்கான இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்.
பெரிய ஸ்டோர்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஒபிஷியல் லான்ச்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நாங்க ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம். அந்த மெக்கானிசம் மூலமா அந்த டேட்டாஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். அதை பத்தி பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன், பிரைஸ் அதெல்லாம் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் பத்தி விளக்கங்கள். அதெல்லாம் வந்து பிசினஸ் ஓனர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரீ பேக்கேஜ் பத்தி இங்க நாங்க பேசல. நான் வந்து எங்களை நான் ப்ரொமோட் பண்ணல. நீங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எங்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. ஏன்னா நாங்க வந்து இங்க ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இப்ப பிசினஸ் ஓனர் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றாங்கன்னா எல்லாருக்கும் அவங்க ஷேர் கிடைக்கும். அந்த டெமோ வெர்ஷனை வந்து பிசினஸ் ஓனர் வந்து பே பண்ணாம யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 மாதங்கள் இருக்கு. நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஆனா சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அவர் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணல அப்படின்னா அவர் வந்து மத்த பிசினஸ் ஓனருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு பெரிய பிரைஸ் லிஸ்ட் அப்லோட் பண்ண முடியாது. 50 ஐட்டம்ஸ் தான் மேக்ஸிமமா வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அதாவது thousands and several thousands வந்து நீங்க ஆட் பண்ண நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. பேமெண்ட் பேஸ்ட் மெக்கானிசம் வந்து லான்ச்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பிரைஸ், அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அங்க இருக்கும். அப்போ பிசினஸ் ஓனருக்கு வந்து எல்லா பிக்சர்ஸையும் வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாது, இம்போர்ட் பண்ண முடியாது, அங்க போஸ்ட் பண்ண முடியாது சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணல அப்படின்னா. இதுதான் வந்து காமன் ப்ராப்ளமா இருக்கு எல்லா சிஸ்டம்லயும். அதனால நாங்க அந்த பார்ட்டை வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் ஸ்டோரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் தேவையில்லை. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். சாட்ல வந்து சில கேள்விகள் இருக்கு. இப்போ ஆன்லைன் பிசினஸா இருந்தா அட்ரஸ் இல்ல பிரான்ச்சுக்கு அப்படின்னா, பிசிக்கல் அட்ரஸ் இல்ல அப்படின்னா அவங்க இ-காமர்ஸ் பிசினஸா இருக்காங்க, அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் இருக்கு, லீகல் அட்ரஸ். சில இஷ்யூஸ் வருது, அப்போ இந்த லீகல் அட்ரஸ் வந்து காட்டணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த கேள்விகள் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல கொடுக்கலாம்ல, ஏன் வந்து ரஷ்யன்ல இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம கேள்விகள் எல்லாம் என்னுடைய தெரிஞ்ச மொழியில அனுப்புனா நம்ம இன்னும் வந்து தெளிவான பதில் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கானதான் இது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நம்ம லாங்குவேஜஸ் ஆட் பண்றோம். யார் யாரெல்லாம் புது பார்ட்னர்ஸ் வந்து பே பண்ணாங்களோ இன்னைக்கு எதுவும் டெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மெயின் அட்ரஸ்ல நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நாளையில இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா நாங்க நைட் வரைக்கும் ஒர்க் ஃபேஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க நாளையில இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டின அல்கோரிதம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதை படி பண்ணுங்க.
டைம் ஸ்லாட் இல்லாதனால இன்டர்பிரட்டர்ஸ் எல்லாரும் பிஸியா இருந்தனால ரெஃபரல் லிங்க் வந்து சோஷியல் நெட்வொர்க்ஸ்ல வந்து அதெல்லாம் போட்டு நெட்வொர்க் பண்ணாதீங்க. ஆனா நீங்க பர்சனலா போய் பேசுங்க. ரெஃபரல் லிங்க் அனுப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காம பர்சனலா போய் அவங்களுக்கு சொல்லணும். நீங்க அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி காமிச்சீங்க அப்படின்னா இப்படிதான் வந்து நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லி கொடுத்துடணும். இப்படிதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்க பர்சனல் கம்யூனிகேஷன் இருக்கணும். நீங்க மெசேஜ் பண்ணி ப்ரோமோட் பண்ணாதீங்க, சோஷியல் நெட்வொர்க்ல ப்ரோமோட் பண்ணாதீங்க. டெலிபோன் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு கேக்குறாங்க. எந்த டெலிபோன் நம்பர்னு கேக்குறாங்க. இது ஆண்டர்பிரனரோட போன் நம்பர் பத்தி கேட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து ப்ரொசீஜர். அந்த ஆண்டர்பிரனர் வந்து அவருடைய இமெயிலும் போன் நம்பரும் கொடுத்ததுக்கு அப்புறம் 2 இமெயில் 2 போன் நம்பர் இருந்தாலும் ஒரு இமெயிலுக்கு பாஸ்வேர்டு இருக்கும் அவருடைய டேஷ்போர்ட்ல. 2வது இதுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து 2வது இமெயிலுக்கான இன்ஃபர்மேஷன். அப்போ இன்னொரு போன் நம்பர்ல இருந்து இது கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு அப்படின்னா மறுபடியும் அந்த நபர் அவருடைய 2வது இமெயிலும் 2வது போன் நம்பரும் வச்சு டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப போன் நம்பர் நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சேஞ்ச் பண்ணிட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்ல புது மெயில் அந்த மாதிரி மாத்திட்டீங்கன்னா புதுசா தான் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும். சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னுடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணதும் வந்து ஏன் அந்த மாதிரி அட்ரஸ் இல்ல அப்படின்னு சொல்லுது, ஏன் என்னால லிங்க் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க இன்னும் வந்து சிங்க்ரனைசேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவரிச் பேக் ஆபீஸோட. நாங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் மூவ் பண்ணுவோம் ஒவ்வொரு போர்ஷனா. ஒரு வாரம் முடிஞ்சது. இந்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து மூவ் ஆயிருக்கு. நீங்க முதல் வாரத்தை அந்த பேக்கேஜ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான மூவ் பண்ணிருப்போம். இல்ல 2வது வாரத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த சிங்க்ரனைசேஷன் அடுத்த செட்ல நடக்கும். அப்ப இன்னும் சில நாட்கள்ல வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நடக்கும். நாங்க மார்க்கெட்ல யூகின் ஆப் வந்ததுமே நாங்க உங்களை இன்ஃபார்ம் பண்றோம். கேஷ் பாயிண்ட் நோ கேஷ் பாயிண்ட் அப்படின்ற விவரத்தை நாங்க சொல்லுவோம். அந்த கண்ட்ரியில லீகலிட்டி இருக்கா அப்படின்றத நாங்க தெரிஞ்சுப்போம். நீங்க உங்க EAP வாரம் 2ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து நாளை இல்ல நாளை மறுநாள் வந்து மூவ் பண்ணுவோம். இன்னும் வந்து எனக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வரல சிஆர்எம் சிஸ்டம்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிஆர்எம் வந்து டிராகோ சார் வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா
நாங்க இன்னைக்கு ஒர்க்கிங் மீட்டிங்ல நைட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவோம். அட்ரஸ் இல்ல அப்படின்னா நீங்க வாரம் ஃபர்ஸ்ட் வீக்ல வாங்கல அப்படின்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சிங்க்ரனைஸ் பண்ணுவோம். அவங்க ஆண்டர்பிரினரா இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டர்பிரினர் யாராவது ஒரு நபருக்கு இருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆப் வச்சு இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க, நாங்க இன்னும் சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ்ல இருக்கோம், அதனால பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் இது நடக்கும், கண்டிப்பா இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆகும், அதனால பொறுமையா இருங்க. இன்னும் சில கேள்விகள் இருக்கு. இப்ப நம்ம சில என்டர்பிரைசஸ்ல என்டர் ஆறோம்னா பெலரூஸ்ல டெலிபோன் கோட் இல்ல, என்ன பண்ணலாம்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி செகண்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பர்ச்சேஸ்டு ஏபிஸ் வச்சு யுக்ரைன், பெலாரஸ், கிர்கிஸ்தான், சுவிட்சர்லாந்து அண்ட் இன்னும் சில கண்ட்ரிஸ் வந்து நாங்க ஆட் பண்ணுவோம் ஃபியூ டேஸ்ல. பொறுமையா இருங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இதை ஆட் பண்ணுவோம். யூகேன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண முடியல போன்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேள்விக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பிக்சர் அப்லோட் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நமக்கு எவ்வளவு வேணாலும் பிக்சர்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க ஒன்லி 10 பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஆண்டர்பிரினருக்கு லிமிட் வந்து 10 பிக்சர் ஆண்டர்பிரினரோட ப்ரொஃபைல்ல. ஆனா ப்ராடக்ட்ஸ் அண்ட் குட்ஸ், ஒவ்வொரு குட்டுக்கும் ஈச் ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அங்க பிக்சருக்கு லிமிட் இல்ல. டெமோ ரெஜியூம்ல வந்து லிமிட் இருக்கும், அதாவது ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 2 மாதத்துக்குன்னா லிமிட்ஸ் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாதவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அவங்களால 50 பிக்சருக்கு மேலையும் குட்ஸுக்கு வந்து பண்ண முடியாது, 50க்கு மேல. அப்போ இந்த லிமிட் எல்லாமே வந்து எப்போ வந்து அதிகமாக்குவாங்க அப்படின்னா பே பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க அதிகமாக்கிடுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு காட்டினேன் பாத்தீங்களா, அப்போ நீங்க பிசினஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நிறைய பிக்சர்ஸ் வரும். நீங்க உங்க ப்ரொஃபைல்ல ஒரு 10 பிக்சர் வந்து நீங்க உங்களுக்கு வந்து காட்டலாம். உங்க செட்டிங் பிசினஸ் எப்படி இருக்கு. இப்ப ரெஸ்டாரண்ட்னா நீங்க உங்களுடைய ரெஸ்டாரண்ட் வியூ காட்டலாம். இல்ல அதுக்கப்புறம் ப்ராடக்டோடைய போட்டோஸ் அப்படின்னா உங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற என்னென்ன ப்ராடக்ட்ஸோ அதை பத்தி போட்டோஸ் போடலாம். அந்த கவுண்டிங் தனி, இந்த கவுண்டிங் தனி. எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அவங்க பார்ட்னரா இல்ல அப்படின்னா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள ரெக்ரூட் பண்ணணும்.
அடுத்த வாரம் நம்ம வந்து மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நாங்க டீடைல்ஸ் சொல்லுவோம். உங்க இன்ஃபர்மேஷனுக்காக இப்ப கொடுப்போம். யாரெல்லாம் நம்ம பயனியர்ஸா இருக்கீங்களோ உங்களுடைய இமெயில்ஸ் எல்லாம் எங்க கிட்ட இருக்கும். இந்த கேள்விகளுக்கான பதிலாம் மறுபடியும் கொடுக்கப்படும். உங்க பேக் ஆபீசர்ஸ் இல்ல இமெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கான பதில் கொடுக்கப்படும். நாங்க சில டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம். அப்ப அந்த ஒர்க்கிங் டூல்ஸ் வச்சு அந்த டெஸ்டிங் எப்படி அப்படின்றத நாங்க ஃபர்ஸ்ட் பாக்குறோம். எப்படி வந்து ஆண்டர்பிரனருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொலீக்ஸ் காட்ட சொன்னாங்க. நாங்க இந்த டெஸ்ட் வந்து ஷோவை எப்படி காட்டலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு நபர் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா நீங்க அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவருடைய மனத்தை மாத்திக்கிட்டு அவர் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவார். வேற கேள்விகள் இல்ல? எப்போ ப்ரோமோ கோட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எவோரிச்ல இருந்து அந்த செட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிஸ்டம்க்கு அனுப்புவோம். அப்போ நீங்க நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு இப்ப என்ன தேவை? நாம இப்ப ட்ரைனிங் எடுத்துக்கணும், பிராக்டிஸ் எடுத்துக்கணும். March 14 அது வரைக்கும் உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். படிப்படியாக ஒரு நாள் 2 நாள் எடுக்கலாம். ஆனா அடுத்த வாரத்துல இன்னொரு ட்ரைனிங் இருக்கு. நீங்களும் வந்து பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, நாங்களும் வந்து பறக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா இது உடனே நடக்கிற வேலைகள் இல்லை. என்னால யூகேன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க மறுபடியும் சொல்றோம், பண்ணாதீங்க.
ஆப் ஸ்டோர், பிளே மார்க்கெட்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஆனா பிசினஸ் நடக்கல அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால இப்ப டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அந்த பிளே ஸ்டோர் அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்துருச்சு ஆப். ஆனா நாங்க அவைலபிள் இருந்தாலும் அது ஒர்க்கிங்ல இல்ல. அதனால அது பிசினஸ் வெர்ஷன் கிடையாது. அதனால நாங்க சொல்றோம் டவுன்லோட் பண்ணாதீங்க மொபைல் அப்ளிகேஷனை. ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. March உங்களுக்கு ஒபிஷியல் லான்ச் நடக்கும். நாங்க இப்ப ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுவோம். உங்களுடைய குட்ஸ் எல்லாம் பார்ப்போம் வெரிஃபிகேஷனுக்கு. நீங்க சிஸ்டம்க்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் டவுன்லோட் தி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவோம். அப்போ இன்ஃபர்மேஷன் நாங்க ப்ரிப்பேர் பண்றோம். அதனால அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. சாந்திரா அப்படின்ற உங்க கேள்விகளுக்கு இது பதில். உங்க ப்ரோமோ கோட மொபைல் ஆப்ல போடாதீங்க. ஏன்னா இந்த டேட்டா உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்கப்படும் எல்லா ஐஏபிஸோட. இப்ப அல்காரிதம் மற்றும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க யூகேன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்ளிகேஷனை அப்படின்னு சொன்னா நீங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா ஃபீட்பேக் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க ஆத்தரைஸ் பண்ணணும் இமெயில. உங்களோட லாகின் இண்டிகேட் பண்ணணும் எவோரிச் பேக் ஆஃபீஸோடது. பாஸ்வேர்ட் மென்ஷன் பண்ணணும். டெம்பரரி பாஸ்வேர்ட் இண்டிகேட் பண்ணுங்க. உங்க ப்ரோமோ கோட் ஃபர்ஸ்ட் 3 எழுத்துக்கள், முதல் 3 எழுத்துக்கள். அப்புறம் 6 லெட்டர்ஸ் மற்றும் கேபிட்டல் லெட்டர் எந்த மாதிரி வேணா நீங்க பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். அதுல இண்டிகேஷன் இருக்கும் எப்படி பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பயுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஆண்டர்பிரனியர்ஸ் இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொடுக்கணும். இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பிசினஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாரும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டு அதை கேட்பாரு. ஸோ இப்படிதான் நம்ம பிசினஸை ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்றத
நீங்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனா ஒரு கேஷ் பேக் ஒரு பே பேக்கோ கிடைக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து நீங்க பண்ணிதான் ஆவீங்க. அது எனக்கே தெரியும். இப்போ வந்து இப்போ 500 வெல்கம் பாயிண்ட்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து கிடைக்குதுங்கிறப்ப கண்டிப்பா அவர் வேலை பார்த்துதான் ஆவாரு. இந்த மாதிரி தான் நம்ம யூகேன் அப்ளிகேஷன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். இப்ப வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன், ஆனா எனக்கு ப்ரோமோ கோட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 150 வந்து $US பண்ணிருக்காரு. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்காரு. ப்ரோமோ கோட் வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ பேமெண்ட் வந்து எவோரிச்ல வந்து நம்ம யூகேன் அப்ளிகேஷன் வந்து நான் பேக்கேஜ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து கண்டிப்பா மெயில்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க ஸ்பாம் பாக்ஸ் வந்து செக் பண்ணுங்க எதுக்கும். இப்போ நியூ பேட்ச் வந்து ரெடி ஆன உடனே எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஏன்னா ப்ரோமோ கோடெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதனால நீங்க எதுக்கும் வந்து ஜங்க் ஸ்பாம் பாக்ஸ்ல போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இன்பாக்ஸ் கூட சில சமயம் வந்து ஃபில்லா இருந்தா வராது. அதனால கொஞ்சம் முக்கியமான இமெயில் மட்டும் நீங்க இன்பாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விடுங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பர்சனல் அப்படின்னு சொல்லி நம்ம மெயில வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும் இல்லையா, அங்க போய் நீங்க செக் பண்ணுங்க. அப்ப வந்து நாங்க கங்க்ராச்சுலேட் பண்ண மெசேஜ் வந்து வந்திருக்கும். நீங்க ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா. இப்போ நம்ம எவோரிச் பேக் ஆஃபீஸ்ல வந்து மெசேஜஸ் அப்படிங்கிறதுல பர்சனல்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா மெசேஜஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நாங்க கங்க்ராச்சுலேட் பண்ணியிருப்போம். அதுதான் நீங்க செக் பண்ணணும் பேக் ஆஃபீஸ்ல. இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து வாங்குறாரு, இன்னைக்கு அல்லது நேத்து வாங்கியிருக்காரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவங்க வந்து பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா அந்த ப்ரோமோ கோட் வந்து வந்துடும். ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் கூட வரலாம். ஏன்னா நீங்க இப்பதான் ரீசெண்டா வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்றது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். எவோரிச் லாகின்ல வந்து இப்போ லேண்டிங் பேஜ் அதுல வந்து நீங்க செக் பண்ணுங்க. எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. டபுள் செக் பண்ணுங்க. உங்களுக்கு மெசேஜ்லாம் பர்சனல் காலம்ல வந்து வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்துடுச்சான்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க எல்லாமே கரெக்டா பேக் ஆஃபீஸ்ல செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா ப்ரோமோ கோட் வர்றதுக்கு சில நாட்கள் ஆகலாம். அதனால வெயிட் பண்ணுங்க, பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இப்போ 17th of February வந்து வாங்கியிருப்பீங்க. ஆனா ஒரு மாதத்திற்கு முன்னாடி வாங்கியிருக்க மாட்டீங்க. இப்ப ரீசெண்டா தான் 17th Feb தான் வாங்கியிருப்பீங்க. நாம செக் பண்ணலாம் என்ன இஐபி நீங்க வாங்கியிருக்கீங்க, சரியான ஒரு இஐபி தான் வாங்கியிருக்கீங்களா, இல்ல வந்து மாத சந்தாவா இல்ல வருட சந்தாவா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி கைஸ், நான் எல்லாருமே உங்களுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் வந்து நான் பதில் அளித்திருக்கேன். இப்ப கேட்ட கேள்விகள் ரஷ்யன்ல டிஸ்பிளே ஆனது எல்லாமே வந்து இப்ப ரீசெண்டா கேட்ட கேள்விகள் தான். அதனால கண்டிப்பா வந்து எல்லாவற்றையும் தமிழ் மொழியிலும் சரி மற்ற அனைத்து மொழிகளிலும் வந்து நான் லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. அப்ப வந்து உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் அதை வந்து நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்க மனதுக்குள்ள வந்து எல்லா கேள்வியெல்லாம் இருக்கும், எல்லா விஷயமும் சரி, அப்புறம் நெட்வொர்க் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அப்புறம் வேற என்னென்ன டவுட் இருந்தாலும் நாங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு லிஸ்டா வந்து பேக் ஆஃபீஸ்ல கொடுக்குறோம்.
சரி, இப்போ வந்து நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க விடுபட்டிருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட நீங்க வந்து தொகுத்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாமே ஒரு லிஸ்டா போட்டுருவோம். ஏன்னா ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கு முன்னர் வந்து நிறைய பல கேள்விகள் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா கேள்விகள் கம்மியா தான் இருக்கும். ஓகே, நண்பர்கள் அனைவருக்கும் வந்து நான் பாய் பாய் சொல்லிக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். இப்ப வந்து ஒரு கொஸ்டின் ஒண்ணு பார்க்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இன்னொரு கொஸ்டின் கூட அதேதான். அதாவது என்ன சொல்றாருன்னா, இஐபி வந்து வாங்கிட்டேன், பேக்கேஜ் வாங்கிட்டேன், இன்னும் ப்ரோமோ கோட் வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உங்களோட மெயில் பாக்ஸ்ல வந்து கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்திருக்கும்ல, அப்ப வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ப்ரோமோ கோட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்படிதான் வந்து நீங்க ப்ரோமோ கோட் வாங்க முடியும். இல்லைன்னா சப்போர்ட் சர்வீஸ்ல நீங்க கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி, ஒவ்வொரு நபர் இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.